ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோன்னா, நீதிமொழிகளில் நம்ம தேவனை சிநேகிக்கும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குது, ஓகே, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது 8வது அதிகாரம் நீதிமொழிகளில் 20-21 வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அமேன், ஹல்லேலூயா. அதாவது யாருடைய களஞ்சியங்கள் நிரம்பும், யாரை தேவன் அவருடைய வழியை காட்டி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, தேவனை சிநேகிக்கிறவங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ ஆக்சுவலாக பாசம், நேசம், சிநேகம், அன்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தமிழ் மொழியில் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸ்நேகம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப், ஓகே, ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு நண்பர்களுக்குள்ளே பரிமாறுற அந்த அன்பை குறித்தது. அதாவது என்னென்னா ஒளிவு மறைவு இல்லாதது, ஓகேவா. உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பத்தையும் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒளிவு மறைவு இல்லாத அன்பு நாம் தேவனிடத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் நம்மக்கிட்ட அப்படி தான் இருந்தார் இல்லையா. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்றது இல்லை. ஏன்னா ஊழியக்காரருக்கு எஜமான் என்ன செய்யறான்னு தெரியாது. நான் உங்களை சிநேகிதர்கள்னு சொன்னேன். ஏன்னா இனா கட்டுறது, கேள்விப்பட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிச்சேன் அப்படின்னு. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற அந்த நண்பர், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் தான் எதிர்பார்க்குறேன். அப்படி நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, இது அப்படியே ரிவர்ஸில் இருந்து பார்க்கலாமே. ஓகே, அப்போது நாம் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறதுக்கு, நம்ம களஞ்சியங்களை நிரப்புறதுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நீதியின் வழியில் நடக்கணும்னா, நீதிங்கிறது தேவ நீதி, பைபிளில் இருக்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற இது நடக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு தேவ பலன் வேணும், கண்டிப்பாகவே வேணும். ஓகே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஓகேவா, எருசலேம்ல, யூதேயா, சமாரியா, உலக நாடுகள் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போது இந்த சாட்சியை, இந்த வசனத்தின்படி நாம் நிற்கணும்னா, வசனத்தின்படி நீதியின்படி நம்ம நடக்கணும்னா, தேவ பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன், கண்டிப்பாக உன்னதத்தில் உள்ள பலன் நமக்கு நிச்சயமாக வேணும். ஓகே, அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அப்போ அந்த பெற்ற ஆவியானவருடைய பலத்தை பெற்றாதான் நம்ம அவருடைய அந்த வசனத்தின்படி நடக்கவே முடியும். ஓகே, நம்ம ட்ரை வேணா பண்ணலாம், பட் இதுதான் கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, எவனை விழுங்கலான்ட்டு. அப்போ இதுலேருந்து விளங்கி நம்ம நீதியில் நடக்கணும், கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தருது. அப்போ எப்போ தராரு, அவர்கிட்ட சிநேகமாக இருக்கும்போது, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும்போது. ஓகே, அதனால தான் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் என்ன தேடுங்கன்னு சொல்கிறார். ஓகே, நமக்கும் அவருக்கும் எந்த பிரிவினையும் வரவே கூடாது, அதுக்கு நடுவில் எதுவுமே வந்துடக்கூடாது. அப்போ இப்படி நடத்துறாரு. எதுக்கு நடத்துறாருன்னா, மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. ஓகே, மெய்ப்பொருள் என்ன, அது தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் அவர் கூட இருந்து, ஓகே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாம் நமக்கு அருளாது இருப்பது எப்படின்ட்டு. ஓகே, அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பங்கு, அவருடைய எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிச்சுக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. ஓகே, அப்படிப்பட்ட அன்பு நம்ம அவரிடத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இருக்கும்போது அவர் அதை சுதந்திரிக்கும்படிக்கு நம்மளுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புறாரு. ஓகே, களஞ்சியங்கள்னு சொல்லும்போது அது இன்மைக்கேற்ற ஆசீர்வாதமும் உண்டு, நான் அது இல்லைன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சரியா. அப்படி இருக்கும். ஆனால் இங்கே களஞ்சியங்கள் நிரப்புவாரா, நம்ம எண்ணம், சிந்தனை, செயல்கள், இது எல்லாத்தையும் தேவ ஆவியில் நீச்சாழத்தில் அவர் நிரப்புறார். எப்போ நாம் அவர்கிட்ட அந்த சிநேகத்தில், ஓகே, ஒளிவு மறைவு இல்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இன்னொரு இதில் சொன்னால் சகோதர சிநேகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம கூட சின்ன வயசில் நம்மளுடைய சகோதரர் கூட எவ்வளோ அன்பாக இருந்திருக்கும். அது அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எதை இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவங்க தானே, நம்மளுடைய சகோதரர்கள் தானே. ஒரு சில வீட்டில் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு. ஆனால் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி அந்த ஷேர் பண்ணுற எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறவங்களா இருப்பாங்க. குறிப்பாக 2 பெண்கள் இருந்தால் அப்படி இருப்பாங்க. ஓகேவா, அப்போ அந்த ஸ்நேகத்தை தேவன் உங்ககிட்ட இன்னைக்கு விரும்புகிறார். ஓகேவா, நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஓகே, அந்த ஸ்நேகத்தின் வழி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாமா? அவர் நமக்கு வச்சிருக்கிற மெய்ப்பொருளை நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு இதெல்லாம் செய்கிறார் இல்லையா. நம்ம ஜெபிக்கலாமா?
ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சத்தத்தை உம்முடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. நீரே அந்த மெய்ப்பொருள் தகப்பனே. உம்மை சுதந்திரிக்கும்படிக்கு ராஜா, நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் இருந்தாங்களோ ராஜா, அதே போல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நாங்கள் எல்லாரும் உமக்குள்ள ஒன்றாக இருக்கும்படிக்கு ராஜா, அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு ராஜா, நீர் எதிர்பார்க்கிற அந்த தேவ அன்பு ராஜா, அந்த சிநேகம் தகப்பனே ராஜா, உம்மிடத்தில் நாங்கள் வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டளை இடுகிறேன் தகப்பனே ராஜா. உம்முடைய தேவ அன்பு ராஜா எங்க ஆவியில இருந்து தகப்பனை பெருக்கெடுத்து தேவனே ராஜா, அந்த சிநேகம் எங்களிடத்துல இருந்து உம்மிடத்தில் புறப்பட்டு வரட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனை, கட்டளை இடுகிறேன் ராஜா. நீரே பொறுப்பெடுத்து நடத்துக்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா உங்க அன்பு அவர் விரும்புகிற வண்ணமாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.